ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பஜாஜோட ஃப்ரீடம் 125 பற்றி தாங்க கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இது பெட்ரோல் ஆஸ் வெல் அஸ் சிஎன்ஜி ரெண்டுத்துலையுமே ரன் ஆகும். வண்டி டெர்லிஸ் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய சேஃப்டி டெஸ்ட்டும் பாஸ் ஆகிருக்கு. மொத்தம் 3 மாடல் வருது. ஆன்ரோட் ப்ரைஸ் 1,05,000 ஆரம்பித்து 1,30,000 வரைக்கும் போகுதுங்க. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து வேணால் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டியோட டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே 3 kgs வரைக்கும் வெயிட் வைக்கலாம்னு இங்கேயே வந்து ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மற்ற டீட்டெயில்ஸ் இருக்குது. இது வந்து பெட்ரோலுக்கான ஓப்பனிங் அண்ட் இது வந்து சிஎன்ஜிக்கான ஓப்பனிங். சிலிண்டரோட நம்பர் அண்ட் இன்ஸ்டாலேஷன் டேட் அண்ட் பெட்ரோல் டேங்க் பொறுத்த வரைக்கும் 2 liters வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிஎன்ஜி டேங்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து டெர்லிஸ் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. கெப்பாசிட்டி 12.5 liters இருக்குது. ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியலாக வந்து 200 கிலோமீட்டர் வந்து ரேஞ்ச் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேஞ்ச் வந்து 130 kilometers வந்து ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்குமே தனித்தனி ஃபியூல் இன்ஜெக்டர் தான் வருது. அண்ட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஓட்டும் போது ரேஞ்ச் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு வரும். இதுதான் வண்டியோட யூசர் மேனுவல். அண்ட் பேட்டரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ மேலே சீட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்றது இப்போ பார்க்கலாம். இந்த வண்டியோட மிகப்பெரிய ஹைலைட் வந்து இந்த சீட்டு தாங்க. சீட்டு பாருங்கள், லென்த் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேர் வந்து தாராளமாக உட்காரலாம். 2 பேருக்கு மேலே உட்கார்ற மாதிரி பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த உங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜ்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஹூக்கோ வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வருது. ஸோ வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு சீட்டும் அண்ட் ஸ்பேஷியஸாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க பஜாஜ். இங்கே இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் ஆஸ் வெல் அஸ் சிஎன்ஜி ரெண்டுத்துலையுமே ரன் ஆகக்கூடியது இல்லையா. பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.5 PS வந்து பவர் இருக்குது. 9.7 Nm வந்து உங்களுக்கு டார்க் கொடுத்துருக்காங்க. 5-speed கியர் பாக்ஸ், ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பம்பர்ஸ், கிராஷ் கார்டெலாம் வந்து டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே வந்து பஜாஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கெல்லாம் வந்து காஸ்ட் கட்டிங்கே பண்ணலை. நீங்கள் ஒரு ஹாரன் இருக்குது உங்களுக்கு சேஃப்டிக்காக கிராஷ் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 170 mm இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் அந்த வண்டி அடி வாங்க வாய்ப்பே கிடையாது. முக்கியமாக உங்களுக்கு கிக் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் வந்திருக்கு. ஸோ நிறைய வண்டியில் இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் தரதில்லை. பட் இதில் வந்து கிக் ஸ்டார்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பஜாஜ். இன்ஜின் போர்ஷன் ஃபுல்லாமே வந்து பிளாக் கலரில் தான் இருக்குங்க. அண்ட் சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் தனித்தனி ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இது வந்து ஹாலஜன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி செட்டப்புங்க. ஸோ இங்கே வந்து 2 ஸ்பிட்டப்பாக வந்திருக்கு. இங்கே வந்து லோ பீம் போட்டால் எரியும். முக்கியமாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் போடும்போது உங்களுக்கு மொத்தமாக வந்து 2 கன்சோலாக வந்து எரியுது. நல்லா பவர்ஃபுல்லாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெலஸ்கோபிக் வந்திருக்கு. முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மோல்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஃப்ரீடமோட பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இங்கே நம்ம நேஷனல் ஃப்ளாகோட கலர்ஸை வந்து ட்ரை கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்க்க வந்து லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்கே வந்து ஒரு எலமெண்ட் வந்து ஒரு மெஷ் போல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இருக்குங்க. அண்ட் உள்ள பார்த்தீங்கன்னா 30 mm வந்து உங்களுக்கு டயாமீட்டர் இருக்கு. ஒரு ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 230 mm வந்து டிஸ்க் பிரேக்கோட வருது. அலைவீல்ஸ் ஃபுல்லாமே வந்து பிளாக் கலர். பிளாக்கு கான்ட்ராஸ்டாக அந்த ரெட் கலர்ல வந்து ஸ்டிக்கர்ஸும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்பி பிரேக் சிஸ்டமோட வருது. ஸோ வந்து சிபிஎஸ் வந்து இதில் டிஃபால்ட்டாகவே வந்து கொடுத்துட்றாங்க. டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 90/80 17 inch டியூப்லெஸ் டயர்ஸே வந்துருக்குங்க. ஃப்ரண்ட் மட்கார்டு வந்து உங்களுக்கு ஃபைபர் ஃபினிஷிங்ல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கான்ட்ராஸ்டா வந்து சில்வர் எலிமெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. மேல வந்து மட் ஃபிளாப்ஸை வந்து அழகாக பண்ணியிருக்காங்க. டெர்லிஸ் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே நேக்கடா ஓப்பனாகவே இருக்கு. லுக் வைஸ் நல்லா என்ஹான்ஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மிரரே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டிசைன் பார்க்கல. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. மேட் பிளாக் ஃபினிஷிங்ல இருக்கு. அண்ட் இந்த போர்ஷன் எல்லாமே வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன கார்டு வந்துருக்கு. ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேக்கான ஆயில் போர்ஷன் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். வண்டியோட சாவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜாஜோட பிராண்டிங் வந்து உங்களுக்கு இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மெயின் கீ ஆஸ் வெல் அஸ் ஒரு ஸ்பேர் கீயும் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து டிஜிட்டலில் கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணும்போது ஹாய் லெட்டஸ் ரைடுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வருது. மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீக்காக கொடுத்துருக்காங்க. வண்டி நியூட்ரல் இருக்கா, இந்த லோ ஃபியூல் வார்னிங், மற்ற வார்னிங்ஸ் எல்லாமே மேலே வர மாதிரி. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் இந்த இடத்துல வந்துடும். இங்கே ஸ்பீடோமீட்டர், இங்கே டைம் அண்ட் இந்த இடத்துல கியர் பொசிஷன் இண்டிகேட்டரும் வந்து கொடுத்துருக்காங்க. மற்ற வார்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லீக்காகவும் இருக்குது. முக்கியமாக இதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. அண்ட் இந்த கால்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு தனி பட்டனும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கும் டெலீட் பண்ணுறதுக்கும் கட் பண்ணுறதுக்கும் ஆன பட்டன் இது.
முக்கியமாக கால் வந்து நீங்கள் ஃபோன் வந்து கனெக்டடில் இருக்கும் போது ஃபோனில் நோட்டிஃபிகேஷன்ஸ், அதாவது நம்பர் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்பரே வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே போல் வண்டியில் சார்ஜிங் சாக்கெட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி க்ளோசிங் இருக்கிறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அசல சிஹெச்சோட மொத்த கெப்பாசிட்டி ரேஞ்சும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார்ஸ்ல இந்த இடத்துல ரப்பரைஸ்டு குஷனிங், இந்த இடத்துல ஒரு ஹார்ட் மெட்டீரியல் இருக்கு. பிடிச்சி ஓட்டும் போது இன்கேஸ் கீழே ட்ராப் ஆனாலும் இது சேஃப் கார்ட் பண்ணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்காங்க. லைட்டோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் அஸ் வெல் அஸ் பாஸ் ஸ்விட்சாகவும் ஒர்க் ஆகும். இதுதான் அந்த சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கான கன்வர்ஷன் பட்டன் வந்து இங்கே ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து கால் வந்து நம்ம பார்க்கறதுக்கு, ஸோ அதில் நம்ம பார்த்தாச்சு. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஆன ஸ்விட்ச், ஆரஞ்சுக்கான பட்டன். இங்கே வந்து ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டராகவே இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு ரைட் கிடைக்கிற மாதிரி நல்ல ஒய்டரான ஒரு ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளாக் கலர்ல இருக்கு. நீங்கள் வந்து வண்டியோட இக்னிஷன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியில் கீல் ஸ்விட்ச் இல்லை, பட் இக்னிஷன் ஸ்விட்ச் மட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரோல் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல தான் வரும். உள்ள நீங்கள் டேங்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீடமோட பிராண்டிங், பஜாஜோட பிராண்டிங் பண்ணி ஃப்ரீடம் ஸ்டிக்கர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டேங்க் வந்து இது வந்து ஒரு ஒயிட் கலர்னால உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ஒயிட் வித் சில்வர் ஆக்சன்ஸ் அண்ட் ரெட் கலர் லைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பிரேக்கிங் லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஒய்டராகவே இருக்குது. ரப்பரைஸ்டு குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுட் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மூவிங் கிடையாது, இருந்தாலும் ரப்பரைஸ்டு குஷனிங் நல்லா ஹெவியாக இருக்குது. பேக்கில் பில்லியன் ரைடர்ஸ்க்கும் வந்து சேம் அதே போல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப்புக்கு மேலே வந்து ஒரு கிராஷ் கார்டு இருக்குது. இங்கே வந்து ஷார்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வந்து நிறுத்தியிருக்காங்க. சைடில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன அட்டென்ஷன் டீட்டெயில்டும் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? எஸ், இங்கே சின்ன சின்ன டெக்ஸ்சர் டிசைனிங் அண்ட் இந்த இடத்துல வந்து மாடல் வந்து NG04 குறிக்குது. கிராப் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நல்லா ஸ்லீக்காக பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட ரியர் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் மோனோ லிங்கேஜ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப்பில் இருக்கும் மோனோ ஷாக். இது வந்து லிங்கேஜ் டைப்பில் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ வண்டி வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வந்து நல்லாவே வந்து இந்த லிங்கேஜ் சஸ்பென்ஷன் ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அதே போல் உங்களுக்கு இந்த ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சேரடிக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு ஒரு மட் ஃப்ளாப்ஸ் அண்ட் மேலே வந்து சிஎன்ஜி டேங்க் இருக்கிறதால இங்கேயும் வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஃப்டி ஆஸ்பெக்டில் பஜாஜ் இங்கே நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் 120/70 16 இன்ச் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸே வந்து வருது. அலைவல்ஸ் ஃபுல்லாமே பிளாக் கலர் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி. இங்கே வந்து கான்ட்ராஸ்டான ஸ்டிக்கரிங்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. வண்டியோட ரியர் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக்குங்க, 130 mm ட்ரம் பிரேக் இருக்கு. வண்டியில் உங்களுக்கு CBS பிரேக்கிங் சப்போர்ட்டும் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் இருக்கு இல்லையா? ஸோ வந்து காம்பி பிரேக் சிஸ்டமும் வந்து இந்த வண்டியில கொடுத்துருக்காங்க. வண்டியோட பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே வந்து LED செட்டப்ல வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி ஹாலஜன்ல வந்துருக்குங்க. இந்த மட்கார்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சின்ன பேட்டர்ன் வந்திருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் பிளேட்கான லைட் வந்து உங்களுக்கு நார்மலாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் வந்திருக்கு. சைடில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்து வீல் ஹக்கர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சிஎன்ஜியோட பிராண்டிங்கும் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ சேர் வந்து உங்களுக்கு அடிக்காது. வண்டியோட கியர் லிவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஸ்போர்ட்டியராக வந்து சிங்கிள் தராமல் இந்த மாதிரி கொடுத்துருக்கறனால கியர் மாற்றுறதுக்கு ரொம்ப ஈஸி. சில வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதேபோல் ரியரில் சீட் ரிமூவ் பண்ணுறதுக்கு கீ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல போடுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் வண்டியில் டிஃபால்ட்டாக இந்த சாரி கார்டு வந்து அவங்க பஜாஜ் தரப்பில் கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்குது. அண்ட் வண்டியோட இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கார்டு இருக்குது. ஸ்விங் ஆர்மில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல டயர் ப்ரெஷர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அட்வைஸ் பண்ணுறது இந்த டயர் ப்ரெஷர் வண்டியில் கொடுத்துருக்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டயரோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், வண்டியோட மைலேஜ் நல்லாயிருக்கும், அண்ட் கிரிப்பிங்கும் சேஃப்டிக்கும் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இந்த டயர் ப்ரெஷர் எப்போவுமே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். மொத்தம் 5 கலரில் இருக்குது. ரெட், கிரே, ப்ளூ, பிளாக் அண்ட் இப்போ பார்த்துருக்கா ஒயிட் கலருங்க. மொத்தத்தில் இந்த பஜாஜ் ஃப்ரீடம் 125 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் தான். பெட்ரோல் ஆஸ் வெல் சிஎன்ஜி ரெண்டுத்துலேயும் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. மோரோவர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மேசியம் 170 கொடுத்துருக்காங்க. கிக் ஸ்டார்ட் இருக்குது. தனித்தனி ஃபியூல் இன்ஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சேஃப்டிக்காக டெர்லிஸ் ஃப்ரேம்லேயும் பில்ட் பண்ணியிருக்காங்க. CBS பிரேக்கிங் இருக்குது. அனதர் அட்வான்டேஜ்
வண்டியோட சீட்டிங் தாங்க. ஸோ லாங்கான சீட் அண்ட் இது ஹூக்கும் டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரதுனால உங்களுக்கு கமர்ஷியலாகவும் இந்த வண்டியை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வண்டியில் மொத்தம் 3 மாடல்ஸும் வந்துடுதுங்க. ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக்கும் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். கார் அண்ட் பைக் வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள் நண்பர்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறாங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.